பார்த்தார். அவர்களின் வாழ்க்கையை பார்த்தார். அவர்களுக்கு தேவையானவற்றை கூறினார். எதையும் உபதேசமாக செய்யவில்லை. மக்களை தட்டி எழுப்புவதே அவர் செய்த காரியம். அவரிடம் தத்துவங்கள் கிடையாது, சத்தியம் இருந்தது. நான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறேன் என்றார் அவர். என்றென்றைக்கும் சாஸ்வதமான சாட்சி. என்னை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர் விருப்பம் என்றார். எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டதை கொடுத்தேன். அதன் மூலம் நான் கொடுப்பதை விரும்பும் மனப்பக்குவம் உடையவர்களாக அவர்களை மாற்ற பார்த்தேன் என்று ஒரு சமயம் அவர் கூறினார். அந்த பூடகமான வார்த்தையின் பொருளை எத்தனை பேர் அறிந்தார்கள்? உங்களுடைய சுமையை என்னிடம் இறக்கி வையுங்கள், நான் சுமக்கிறேன் என்றார். அதற்கான சக்தி அவரிடம் இருந்தது. அவரை ஸ்தூல வடிவில் கண்டவர்கள் இரவும் பகலும் அவரோடு இருந்தார்கள். அவருடைய அன்பின் சக்தியை தங்களுக்குள் உணர்ந்தார்கள். பாபா 80 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரது பெயருக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அவரை பார்க்காதவர்களும் அந்த சக்தியால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஜாதி, மனம், இனம் என்கிற பாகுபாடுகளை கடந்து மக்கள் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் அடிப்படையில் ஒரு பொதுவான அம்சம் இணைத்தது. அது பாபாவின் மீதான நம்பிக்கை. எல்லா கால்களும் ஷிரடி நோக்கியே நடந்தன. ஒன்று பாபாவின் உதவி கேட்டு போகும், அல்லது தாம் பெற்ற உதவியை மனதில் கொண்டு நன்றி செலுத்துவதற்காக போகும். சாயியை பணிவோம், நலமுடன் வாழ்வோம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி கி ஜெய்.